வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த வக்கீல் வந்து மேற்கொண்டு வந்து சிந்துவ ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. "இங்க பாரும்மா, நீ தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாரி ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்ல குடுக்குறாங்க. அத பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம சிந்து. "உடனே வந்து இந்த கையெழுத்து என்னோடது தான். ஆனா நான் இத நம்பி நான் போடல. ரேஷன் கார்ட்ல பேர் சேர்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இங்கிலீஷ் தெரியாததால என்கிட்ட வாங்கிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து "என்னதான் நீ சொன்னாலும் உன் கையெழுத்து தானம்மா இது" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாங்க. ஆனா நான் இதான் போட்டேன். தயவுசெய்து நம்புங்கன்றாங்க." "ஓ! அப்படி சொல்றியாம்மா? அப்போ நீ வேணும்னே வந்து சிவாவ வந்து நல்லபடியா வாழ்ற. உனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." "அப்படியா? எங்ககிட்ட ஒரு சாட்சி இருக்குங்க. இவங்க சொல்றது பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு." அப்படின்னோனே, சரி சாட்சி கூப்பிடுங்கன்றாங்க. வந்து பணம் குடுத்தா அந்த ஆள் வந்து வராரு. இந்த மாரி நானும் சிந்துவும் வந்து உயிருக்கு உயிரா வந்து 5 வருஷமா லவ் பண்றோம். எங்க லவ்வ வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியப்படுத்துறோம். அவங்க அப்பா வேணான்ட்டாரு. வேற இடத்துல கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாரு. அப்ப கூட சிந்து என்ன மறக்க முடியாம இருக்கா. என்னையும் அவளையும் சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சிறாங்க. சிந்து வந்து "அட பாவி! நான் உன்ன பார்த்ததே இல்லையே. ஏன்டா இப்படி என் மேல பழி போடுற?" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கதறி அழறாங்க. வந்து "ஏன் சிந்து இப்படிலாம் பண்ற? நீயும் நானும் சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் நீ இவ்வளவும் பண்ற. எனக்கு தெரியும் சிந்து" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு இந்த கோர்ட் வந்து சிந்து மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. இந்த சூழ்நிலையில சிந்து வந்து ரொம்ப மோசமா வந்து பேசுறாங்க. அத கேட்டு சிந்து என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. இங்க வந்து சிந்து வந்து தான் வேணும்னு இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் முடிவு பண்ணி சிந்துவுக்கு வந்து இந்த மாரி அவங்க பண்ண கல்யாணத்த ரத்து பண்றோம்ன்னு சொல்லும்போதே கரெக்ட்டா சிவா அங்க வந்துடுறாரு. சிவா வந்து "இங்க பாருங்க நிறுத்துங்க. நான் தான் சிந்துவோட புருஷன். நானும் வந்து சிந்துவும் நல்லா தான் வாழ்றோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஆள் வேணும்னே பொய் சொல்றான். எனக்கு நல்லா தெரியும்" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். "நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியும்?" அப்படின்னோனே, "நான் இப்பவே நிரூபிக்கிறேன்னு" சொல்லிட்டு அந்த ஆள கூப்பிடுங்க நான் பேசுறேன் அப்படின்றாங்க. "சிந்துவ எவ்வளோ வருஷமா உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னோனே, "அதான் சொன்னேனேங்க 5 வருஷமா நானும் அவளும் லவ் பண்றோம்" அப்படின்னா. "ஓ! அப்படியா? அப்ப சிந்துவோட பிறந்த நாள் வந்து என்னைக்கு டேட்ன்னு சொல்ல முடியுமா?" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. "என்ன இவரு இப்படிலாம் கேட்குறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து சிந்துவோட பிறந்த நாள் எப்போன்னு சொல்லுங்க. நீங்க தான் 5 வருஷமா லவ் பண்றீங்கல்ல." அப்படின்னோனே அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறேன். சரி சிந்துவோட பிறந்த நாள் ஞாபகம் இல்ல. சரிங்க. சிந்துவ பிறந்த நாள் ஞாபகம் இல்லனாலும் பரவால்ல. சிந்துக்கு என்னென்ன பிடிக்கும்? என்னென்ன பிடிக்காது? சிந்து எங்கெல்லாம் போயிருக்கா? சிந்து வந்து என்ன பண்ணுவா? எல்லா விஷயத்தையும் ஒண்ணு ஒண்ணா சிந்துவ பத்தி நெறைய விஷயங்கள் கேட்குறாரு. அதுக்கெல்லாம் அவர் வந்து பதில் சொல்ல முடியாம திணறாரு. "இதுதான் நீங்க 5 வருஷம் லவ் பண்ண வந்து லட்சணமா?" இல்லங்க. நான் 5 வருஷமா லவ் பண்ணேன். பொய் சொன்னேன். அப்புறம் அவ்வளோதான்" அப்படின்றாரு. அத கேட்டு அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. அது வந்துங்க பார்த்தீங்கல்ல மிலாட் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, சிந்துவ பத்தி எந்த விவரமும் இவருக்கு தெரியல. அப்போ எந்த வந்து விஷயத்துல இவங்க 5 வருஷமா லவ் பண்ணியிருப்பாரு இவரு. உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன்னு வேற பொய் சொல்றாரு. இதெல்லாம் பொய்யி இவன் ஒரு ஃப்ராடு. இவன் உண்மையிலேயே சிந்துவலாம் லவ் பண்ணல. வேணும்னே இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்கான். சிந்து என்னை வந்து உண்மையால தான் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா சிந்துவும் நானும் கல்யாணம் பண்ணது வேற விஷயம். அத வந்து நாங்க எங்களுக்குள்ள பிரச்சனைய தீர்த்துக்கிறோம். இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இப்போ சிந்து என்னோட மனைவி. அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு வந்து கோர்ட் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த ஆள கூப்பிட்டு நல்லா விசாரிங்க. அந்த ஆள ரிமாண்ட்ல வச்சு விசாரிங்க. எதுக்காக வந்து பொய் சொன்னான்னு சொல்லிட்டு. உண்மைய சொல்ல போறியா இப்ப இல்லையா? இல்லன்னா உன்ன அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோனே, இல்லங்க சிந்துவ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால சிந்துவ எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாரி பிளான் பண்ணி நான் வந்தேன். இதுக்கும் சிந்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் யாருன்னு கூட சிந்துவுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றாரு. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அட பாவி! அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சிந்து வந்து தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்றாங்க. உடனே வந்து பரவாயில்ல சிந்து அப்படின்னு சொல்றாரு. சிந்து நிரபராதி. சிந்து இந்த வந்து பண்ணவே பண்ணல. இது வேற விஷயமா தான் இங்க வந்திருக்கு. தயவுசெய்து சிந்துவ இந்த கேஸ்லேருந்து விடுவிச்சுடுங்க. சிந்துவும் நானும் நல்லபடி வாழணும்னு வந்து சொல்லுங்க அப்படி சொன்னோன்னே, சரி இந்த கேஸ்லேருந்து சிந்து விடுவிச்சிடுறோம்னு சொல்லிடுறாங்க. சிந்து வந்து இந்த கேஸ்லேருந்து நீங்க போயிடலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. கேஸ் நான் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்ல தீர்ப்பு சொல்றாங்க. இத கேட்டு எல்லாருமே நிம்மதி அடைகிறாங்க. இத பார்த்து ஸ்னேகாவுக்கு தாங்கிக்க முடியல. இப்படி ஆயிடுச்சே. சிந்து எப்படியும் இங்கேருந்து போயிடுவான்னு நினச்சேனே. எல்லா உண்மையும் சொல்லிடுவான்னு நினச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து சரி சிந்துவ விடுவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சிந்து ஓடி வந்து அப்படியே வந்து சிவாவ கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சிவா கிட்ட வந்து அப்படியே வந்து தேங்க்ஸ் டாக்டர் அப்படி சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. உடனே வந்து அத பார்த்துட்டுருக்க வந்து ஸ்னேகாவால தாங்கிக்க முடியல. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. மகா அவங்க கும்பல் எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா அன்னபூர்ணி அவங்க வீட்ல ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷம் அடையறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டும்ன்றாங்க.